அந்த அம்மாவை ரேப் பண்ணணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணான். பேட்டா முடியல. ஒரு நாள் நடு ராத்திரில கோழி மாதிரி இந்த ஆள் கூவனா ஐயா. பாவம் பொழுது விடிஞ்சு போச்சாங்காட்டின்னு அந்த ரிஷி எழுந்திருச்சு ஆற்றுக்கு குளிக்க போயிட்டார். உடனே இந்த ஆளு ரிஷி மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த அகலிகைய கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிட்டாயா. பாவம் இந்த பெரிய மனுஷன் பண்ண தப்பு. அந்த அம்மா கல்லா போயிட்டா. உங்களுடைய சீப் மென்டாலிட்டிக்கு ஒரு சாதாரண முனிசிபாலிட்டி சேர் கூட கொடுக்க கூடாது. உனக்கு ஒரு சிம்மாசனம், தலையில ஒரு கிரீடம், கையில ஒரு வெள்ளி ரம்பம் மோர. என் யோகியதை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை? உன் கதை இன்னும் முடியல. பின்னால வருது திக்னஸ். என்னதான் ராட்சசனா இருந்தாலும் இரண்யம் உன் தம்பி தானே. நீ ஃபர்ஸ்ட் வயசு அவன் செகண்ட் வயசு. அப்படி இருந்தும் கூட அவன் பொண்டாட்டி லீலாவதி பிரெக்னண்டா இருக்கும் போதே அந்த அம்மாவை நீ கனெக்ட் பண்ண பாத்தியே. அதனால தான் அவன் உன்னை உதயோதன்னு வச்சான். சும்மா இருப்பாட்டி. இவ அற்பத்தனத்துக்கு போய் காமதேனு, கற்பக விருட்சம், வஜ்ராயுதம், சுண்ணாம்பு படிச்ச ஒரு ஆணை எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க.